Let the world hear his word. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11வது வசனம். சில ஆண்டுகளுக்கு முன்பு US ஏர் நிறுவனத்தின் ஆகாய விமானம் விபத்துக்குள்ளாகி நொறுங்கி போனது. விபத்துக்கான காரணம் புரியாமல் இருந்தது. காரணத்தை ஆராய்வதில் அநேகர் ஆர்வம் காட்டினார்கள். எனவே விமானத்தின் கருப்பு பெட்டியில் பதிவாகி இருந்த சப்தங்களை ஆராய்ந்து பார்த்து காரணத்தை அறிய முற்பட்டனர். CNN ஒலிபரப்பு நிறுவனம் அந்த கருப்பு பெட்டியில் பதிவான சப்தங்களை ஒலிபரப்பு செய்தது. அந்த சப்தம் சில வினாடிகள் தான் நீடித்தது. விமானி கோளாறை கண்டுபிடித்த சில வினாடிகளில் விபத்து ஏற்பட்டுவிட்டது. அந்த கருப்பு பெட்டியில் ஓ என்ற ஒரு சத்தமும் பின்பு சில அநாகரிகமான கெட்ட வார்த்தைகளும் சபிக்கும் வார்த்தைகளும் கேட்டன. பிறகு விமானம் விபத்துக்குள்ளாகி நொறுங்கும் சப்தமும் பின்பு நிசப்தமும் கண்டறியப்பட்டது. விமானி எப்படிப்பட்டவர் என்று அவருடைய உண்மையான தன்மை அப்பட்டமாக முழு உலகிற்கும் தெரிய வந்தது. உண்மையில் தான் பேசிய கெட்ட வார்த்தைகளை இந்த உலகமே கேட்கும் என்று அவர் அறிந்திருந்தால் அவர் அவ்வாறு பேசியிருக்க மாட்டார். ஆனால் அவர் மரிக்கும் போது அவரை திருத்திக் கொள்ள அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரோ அதே வண்ணமாகவே மரித்து போனார். இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் எத்தனையோ பாவங்களை செய்தவன். அதனால்தான் அவனுக்கு அரசாங்கத்திடம் மன்னிப்பு கிடைக்காமல் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் மரிக்கும் முன்பு மனம் திரும்ப அவன் தனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டான். அவனோடு கூட இன்னொரு கள்ளன் சிலுவையில் அறையப்பட்டிருந்தான். அந்த கள்ளன் இயேசுவை பரிகசித்தான். ஆனால் இந்த கள்ளனோ, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று கூறினான். மேலும் அவன் இயேசு கிறிஸ்துவிடம், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். உடனே இயேசு அவன் பாவத்தை மன்னித்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கூறினார். அவன் தான் சாவதற்கு முன்னால் இருந்த சில மணித்துளிகளை தன் இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, நம் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருந்தால்தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்களில் கூறப்பட்டுள்ளபடி இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க விரும்பும் நாம் எப்போதும் நம்மை நீதிமான்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய கிரியைகளின்படி நமக்கு பலன் கொடுக்க போகிறார். ஆகவே இன்னும் அதிகமாய் நீதி செய்வதையும் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாவதையும் தெரிந்து கொள்வோம். God bless you. Have a blessed day.